வச்சு காசு வெட்டி போட்டு கதிரையும் தனாவையும் பிரிக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுங்கிறது தான் பெரியம்மாவோட ஆசை. அவளோட பொண்ணு வாழ்க்கைய பத்தி அவளுக்கு அக்கறை இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை அவ பண்ணிருக்க மாட்டான். அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் அப்படி பண்ணாங்க. தனாவும் கதிரும் பொண்ணா வாழணும்னு பெரியம்மா ஆசைப்படுறாங்க. என் பொண்ணு அந்த கொலைகாரம் கூட வாழணுமா? என்னம்மா அண்ணன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? மாயா ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ எதுக்கு போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா? பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா புரிஞ்சுக்கோங்க. கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்கள பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அத சொல்றதுக்கு நீ யாரு? நானும் உங்க பொண்ணுதான். நீங்க தத்தெடுத்த பொண்ணு. அப்படி ஒரு விஷயத்தை ஏன் பண்ணேன்னு இன்னி வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். நான் என் பொண்ணாதான் பார்த்தேன். இந்த வீட்டை விட்டுட்டு நீ வெளியே போனப்போ இந்த குடும்பத்தை விட்டுட்டு உனக்காக நான் வந்தேன். என் கௌரவத்துக்கோ என் மானத்துக்கோ எந்தவித களங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன்னு நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா ஊருக்கு முன்னாடி என்ன நீ அவமானப்படுத்திட்ட. ஒரு பொண்ணு அப்பனுக்கு பண்ற துரோகத்தோட வலி என்னன்னு என்னைக்குமே உனக்கு புரியாது. ஒவ்வொரு நாளும் அது என்ன குத்தி கொன்னுகிட்டே இருக்கு. நான் யாரு மேல அதிகமா பாசம் வைக்கிறேனோ அவங்கதான் மனச அடியோட அறுத்தெறிஞ்சிட்டு போயிடுறாங்க. என்னைக்கு அந்த பொறுக்கியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சியோ அன்னைக்கே உன்னைய நான் தலை முழுகிட்டேன். தேவையில்லாம சொந்தம் கொண்டாடிட்டு நிக்காத. பெரியப்பா நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவளோட நல்லத நீ யோசிக்க வேண்டாம். அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பெரியப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்த முடிவுல தனாக்கு விருப்பம் இல்ல. ஆமா பெரியப்பா. நீ எங்கிருந்தோ வந்தவதானே? பெரியப்பா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. மாயா, ரகு அவன் பொண்ணு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருக்காமா. அதுக்கு தனாவும் சரின்னு சொல்லிட்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுல்ல? ஏய், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? இப்ப மூக்குடைஞ்சு நிக்கிறல, பேசாம போடி. எனக்கு தெரியுமா என் பொண்ண பத்தி. மத்தவங்க பேசுறத நீ காதல எடுத்துக்காத. இந்த ஊரே மெச்சரா மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன். அண்ணி, என்ன நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எனக்கு வர வழி தெரியல சிவா. சரிங்க அண்ணி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக இதோ வக்கீல் சார் வந்திருக்காரு. மேடம், கதிரவனுக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்க புரியுது. ஆனா நீங்களே வந்து சரணடைஞ்சதால கேஸ் கொஞ்சம் வீக் ஆயிடும். சரி, நீங்க எதுக்கும் உரி பண்ணிக்காதீங்க. நாங்க ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சிவா, என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லி உங்க அண்ணன் சொன்னாரா? அது ஆமா அண்ணி, அண்ணன் தான் எடுக்க சொன்னாரு. எதுக்கு சிவா போய் சொல்ற? உன் முகமே காட்டி கொடுக்குது.
கண்டிப்பா இத உங்க அண்ணன் சொல்லிருக்க மாட்டாரு. என் மேல இருக்கிற அக்கறையில நீயா தானே இப்படி பண்ற? ஆ, அண்ணி உங்களை எப்படி அண்ணி எங்களால விட முடியும்? நீ இப்படி செய்யறது தெரிஞ்சா உங்க அண்ணன் கோவப்படுவாருன்னு தெரியும்ல சிவா. அண்ணன் கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அண்ணி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வேண்டாம் சிவா, வேண்டாம். அண்ணன் பேச்ச மீறாத தம்பியாதான் நீ இத்தனை நாளா இருந்திருக்க. அது இனிமே மாற வேண்டாம். எனக்கு ஜாமீன் வேண்டாம். அண்ணி ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க? வேண்டாம் சிவா, நானே தானே வந்து சரணடைஞ்சேன். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். இத பாருப்பா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. தனா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஐயோ, சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு சரி. வந்துடுறேன். அண்ணி நீங்க அவசரப்பட்டிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க இப்படி பண்றதுனால அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க வந்ததுனால கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அப்புறம் உங்க அண்ணனால பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்க முடியாதுல்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல அண்ணி. அண்ணன் எது நடந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவும் தனாவோட புருஷனாவும் இருக்கவே கூடாதுன்னு அண்ணன் முடிவோட இருக்காரு. என்ன சொல்ற சிவா? நீங்க அவனுக்காக தானே இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அண்ணன் நீங்க இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கே கதிர் தான் காரணம்னு சொல்லி இன்னும் கதிர் மேல அண்ணனுக்கு கோபம் அதிகமாயிருச்சு.